Shopee ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணணுமா எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழில் பார்க்கும்போது எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பி ஆப்பில் அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நமக்கு அஃபிஷியலாக மெயிலும் வந்திருக்கு. ஸோ அந்த அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ஷாப்பி ஆப்பில் ரீசெல்லிங் உண்டா, ஷாப்பி ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் தான் இப்போ நான் வந்து இந்த அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் பற்றி மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் அஃபிலியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் ஷாப்பிலையும். அஃபிலியேட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 5K ஃபாலோவர்ஸ், ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியாவுக்கு மேலே நம்மக்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அதில் அஃபிலியேட்டிவ் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது அதை நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டே வாங்கி நம்ம வந்து பார்க்குறோம், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் மூலமாக அஃபிலியேட்டோட லிங்கை கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து சம் அமௌண்ட் கமிஷன் வந்து உங்களுக்கு கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் ஷாப்பிலேருந்தோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் நீங்கள் எதை வந்து அஃபிலியேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கமிஷனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெக்கானிசமில் தான் இந்த அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ ஷாப்பிலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பி அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து 2 கண்டிஷன் வந்து க்ரைட்டீரியா கேட்குறாங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்டிவ் ஷாப்பி அக்கௌண்ட், அதாவது ஷாப்பி அக்கௌண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பி அக்கௌண்ட். ரெண்டாவது அவங்க கேட்குறது ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் 5Kக்கு மேலே ஃபாலோவர்ஸ், அதாவது வந்து நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ட்விட்டராக இருக்கலாம், எதில் வேணாலும் உங்களுக்கு வந்து 5Kக்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெலிகிராமில் நீங்கள் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 2K ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஷாப்பியோட அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராமை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு AFFILIATE affiliate.shopee.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ போனோன்னே இந்த மாதிரி வந்து இதில் ஒரு லிங்க்குக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இந்த இடத்துல என்டர் நவ் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, அதில் வந்து என்டர் நவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளை வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோன்னே இதில் வந்து 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஸோ இதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மிஸ்டர், கண்ட்ரி இந்தியா, அட்ரஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பரு அண்ட் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இங்கே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். ஏன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னா, இமெயில் ஐடி இன்னும் வெரிஃபை பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்துருக்கு. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து ஸ்டெப் 2ல் மீடியா இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நம்மளோட டீட்டெயிலிங் வந்து கொடுக்கணும். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஃபாலோவர், நம்மளோட நேம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் நேமோட இதில் வந்து URL எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஸோ இதில் எப்படி போடணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அவங்க கொடுத்துருக்க பேட்டர்னில் இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்லேயே இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன டைப் ஆஃப் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, நிச்சில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதில் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை இதில் வந்து ஆல் அப்படின்னா ஆல்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்ட்னர் டைப் வந்து கேட்கும். இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. கேஷ்பேக்கு இது மாதிரி எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதில் நம்ம வந்து அதர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து கேஷ்பேக் கூப்பன் சைட்ஸு, இல்லைனாக்கா ப்ரைஸ் கம்பேரிஷன், நெட்வொர்க், இல்லை பிளாகர், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்றில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. இல்லை பிராண்ட் ஆர் செல்லராக இருந்தீங்கன்னா பிராண்ட் ஆர் செல்லர் கொடுத்துங்க. நான் எதுவும் இல்லாதனால அதர்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு இந்த அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங்கை பற்றி எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஹவு டிட் யூ கெட் நோ அபவுட் அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் ரெஃபரல் கோட் இருந்தது அப்படின்னாக்கா இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெஃபரல் கோடு வந்து நம்ம சேனலுக்கு உண்டான ரெஃபரல் கோடு இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3 to 4 டேஸில் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெஃபரல் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களோட இது வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அப்ரூவ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்களே மெயில் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.